எஸ்தரின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்திலிருந்து பார்க்க போகிறோம். அந்த 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் எஸ்தர் புஸ்தகத்தை வாசிக்கும் பொழுது, யூதரானவர்கள் தங்கள் பகைஞரை மேற்கொள்ளும்படிக்கு காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த காரியம் மாறுதலாய் முடிந்தது அப்படிங்கிறது இந்த ஒரு இடத்துல மட்டுமே இல்லை. எஸ்தர் புஸ்தகம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால் காரியம் மாறி மாறி நடந்துகிட்டே இருக்கும். நினைக்கிறது எதுவுமே அதில் நடக்காது, யார் நினைக்கிறதுமே அதில் நடக்காது. ஆமான் நினைக்கிறது நடக்காது, முர்தக்காய் நினைக்கிறது நடக்காது, ஒவ்வொன்றும் மாறி மாறி யூத ஜனங்கள் நினைச்சது நடக்காது, ஒவ்வொன்றும் நடக்காது. எல்லாமே மாறுதலாய் முடியும். பொதுவாக நாம் அத்தனை பேருக்குமே இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் நடக்கிற சம்பவங்களை போல் நிறைய காரியங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கும். நாம் ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது சொல்லுவாங்க லைஃப் ஃபுல் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எதிர்பார்ப்புகள் நிறைந்தது தான் வாழ்க்கை அப்படிம்பாங்க. ஆனால் பொதுவாக என்னை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு வச்சுருக்கிறது எப்படின்னா, மோர் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வில் கிவ் மோர் டிஸப்பாயின்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதிக எதிர்பார்ப்பு என்ன செய்யும்? அதிக ஏமாற்றத்தை கொடுக்கும். எதிர்பார்ப்பே இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்குது பாருங்கள், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஏமாற்றமே இருக்காது. ஆனால் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்ப்பு இல்லாமல் இருக்கிறது சுவாரஸ்யமாக தான் இருக்குது. ஆண்டவர் என்ன செய்வாருங்கிறத டெய்லி பார்க்கலாம். நமக்குன்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனே கிடையாது. அப்போ நாம் நினைக்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கும், அல்லது நாம் நினைக்கிற விஷயத்துக்கு பதிலாக வேறொன்றை கர்த்தர் செய்வார். பெரும்பாலும் இந்த எஸ்தரின் புஸ்தகத்தில் அப்படிப்பட்ட காரியங்களை நாம் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. அதாவது 4ஆம் அதிகாரத்திலிருந்து அந்த காரியங்களை நாம் ஒவ்வொன்றாக பார்க்கும் பொழுது அவர்கள் நினைக்கிற காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை. ஒரு 4 காரியங்கள். ஏன் கடைசியாக அப்படி காரியம் மாறுதலாய் முடிந்ததுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டு முடிக்க போகிறோம். முதலாவது ஒரு காரியம் மாறுதலாய் முடிந்தது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாமே. எஸ்தரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தையும் 7வது வசனத்தையும் வாசிங்க. ஆமான் உள்ளே வந்தபோது ராஜா அவனை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு என்ன செய்யப்பட வேண்டும் என்று கேட்டான். அதற்கு ஆமான் என்னையன்றி யாரை ராஜா கனம் பண்ண விரும்புவார் என்று தன் மனதிலே நினைத்து, இதான் அவன் எக்ஸ்பெக்டேஷன். என்னை இல்லாம வேற யாரையா இவர் ஆசீர்வதிக்க போறாரு, என்னை யாரு கனப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லி ஆமான் நினைத்து கொண்டு அப்புறம் ராஜாவை நோக்கி, ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால், இதுதான் ஆமானுடையதான ஒரு எக்ஸ்பெக்டேஷன். இப்போ அவன் என்ன நினைக்கிறான்னா, ராஜா மனசுல ஒன்று இருக்குது, ராஜா ஒன்று நினைச்சிருக்கிறாரு. ஆனால் ராஜா என்ன சிச்சுவேஷன்ல இருக்கிறாருன்னே தெரியாது. ராஜாவுடைய எண்ணம் என்ன, சித்தம் என்ன தெரியாது. ஆனால் ராஜா ஒரு கேள்வி கேட்ட உடனே அவனா ஒன்று நினச்சிக்கிட்டான், நம்மளை தவிர வேற யாரப்பா அவர் கனம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கிறது. என்னன்னா, வேற யாரை கனப்படுத்த போறாரு, என்ன கனப்படுத்த இல்லாமல் வேற யார் இருக்கா இந்த ராஜ்யத்தில் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை, தன்மேல ஒரு பெரிய நம்பிக்கை. ஆனால் வசனம் எப்படி, அந்த சம்பவம் எப்படி போய் முடியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 6ஆம் அதிகாரத்தில் ராஜா சொல்றாரு, இதே காரியத்தை நீ என்ன செய்ய, இப்போ நீ என்னென்னலாம் சொன்னியோப்பா அதை எல்லாத்தையும் போய் நீ என்ன பண்ணு, மொர்தெக்காய்க்கு போய் பண்ணுன்னு சொல்லிட்டார். இது அவன் எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். பல நேரங்களிலே நாம் இப்படித்தான் கனப்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம், உயர்த்தப்பட வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகிறோம். நமக்கு ஒரு உயர்வு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கிறோம். ஆனால் அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த உயர்வு அப்படியே மாறி வேறு யார் கைக்காவது போயிடும், நம்ம கண்ணுக்கு முன்னாடியே போகும். நம்ம என்ன நினச்சிட்டு இருப்போம், நம்ம தான் அடுத்த ப்ரமோஷன், நம்ம தான் அடுத்து, நமக்கு அப்புறம் தான் இப்போ அவருக்கு அடுத்து நம்ம தான் வரப்போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்பார்ப்புல இருந்துகிட்டே இருப்போம். ஆனால் திடீர்னு என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, சம்பந்தமே இல்லாத ஆள் ஒருத்தர் அங்கே வந்துருவாப்புல. இதில் என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னு சொன்னால், இந்த ஆமான் கொஞ்சம் பரவாயில்லன்னு போய் நான் என்னன்னு கேட்டால், ஆமான் அப்படி சொன்ன உடனே ஆமான் தன்னை பற்றி நினச்சிக்கிட்டு ஐயோ பயந்து வீட்டுக்கு ஓடிட்டான். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா, இந்த ராஜாவுக்கு அறிவே இல்லை, என்னை விட்டுட்டு இன்னொரு ஆளை போய் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு ராஜாவை திட்ட தொடங்கிடுவோம். இதுதான் நம்முடைய எக்ஸ்பெக்டேஷன், இதுதான் நம்முடைய சுபாவம். தேவன் உங்களுக்கு நியமித்ததை கண்டிப்பாக உங்கள் கையிலே கொண்டு வந்து கொடுப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் தேவன் நியமித்திருக்கிற எல்லா காரியமும் உங்களுடைய தான் நம்ம நினச்சிக்க கூடாது. நாம் அப்படியே சில நேரத்தில் சில காரியங்கள் நடக்கும்போது, உதாரணமாக நான் என்ன வச்சே சொல்றேனே, இந்த ஊழியத்தின் பாதையில் ஆரம்பிக்கும் பொழுது 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வெளிநாட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது ஆண்டவர் திடீர்னு ஊழியத்துக்கு போன்னு சொல்றாரு.
ஒரு 6 மாதம் 8 மாதம் ஜெபம் பண்ணுறோம். கர்த்தர் கடைசியாக ஃபைனலாக இல்லை நீ ஊழியத்துக்கு வரணும்னு சொல்லி ஆண்டவர் பேசின போது வேலையை குவிட் பண்ணிட்டு இங்கே வரும்போது என்ன கனவு தெரியுமா? சரி, ஆண்டவர் இவ்வளோ தூரம் 8 மாதம் பேசி கூட்டுட்டு வராரு, வேலையை விட்டுட்டு இங்கே வரோம் அப்படின்னு நினச்சி உள்ளே வந்தால் 11 மாதம் ஒரு மீட்டிங் கூட இல்லை. ஒரு மீட்டிங் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு போவோம், யாராவது கூப்பிடுவாங்க, போய் ப்ரேயருக்கு தான் கூப்பிடுவாங்க, மீட்டிங்க்கு கூப்பிட மாட்டாங்க, செய்தி கொடுக்க கூட மாட்டாங்க. போவோம், அவங்களோட ப்ரேயரில் உட்காருவோம், எல்லாரும் நல்லா சொல்லுவாங்க, நல்லா ஜெபம் பண்ணுறீங்க பிரதர், அடுத்த ஜெபத்துக்கு வந்துருங்கம்பாங்க. ஒருத்தர் கூட மெசேஜுக்கு கூப்பிட மாட்டாங்க. நம்ம வந்ததே எதுக்காக வந்தோம்? ராஜா நம்மளை கனப்படுத்தி மேலே தூக்கிட்டு போகிறார் போல, எங்கேயோ போகிறோம் அப்படின்னு சொல்லி. கடைசியில் எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு, நீ ஊழியத்துக்கு தான் வந்தியா இல்லை வேற எதுக்காவது வந்தியான்னு. அந்த சந்தேகம் கடைசியாக எனக்கும் வந்துருச்சு. நம்ம ஊழியத்துக்கு தான் வந்தோமா, கர்த்தர் தான் கூப்பிட்டாரா? நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன? இப்படி நம்ம ஒரு எதிர்பார்ப்பு, இப்படி வரும் அப்படி வரும், இது நடக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, கனப்படுத்த வேண்டும் என்ற ஒரு காலம் வரும்போது ஏற்ற காலத்தில் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்கள். ஒரு நாள் வரும், கர்த்தர் உயர்த்துகிற காலம் ஒன்று வரும். அப்போ ஒரு கூட்டத்துக்கு என்ன இருக்குது? நாம நினைக்கும் போது அது நடந்துடணும், நாம நினைக்கும் போது அந்த உயர்வு வரணும். நம்மளை கர்த்தர் இப்போது ஆசீர்வதிச்சிருவார். அதாவது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நோட் எழுதுறவர் இல்லை, அந்தந்த காலகட்டத்துக்கு எழுதுகிற மாதிரி டைம் டேபிள் எழுதுறவர் இல்லை. அவர் நம் தாயின் கருவிலே உருவாகும் போதே எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டார், மொத்தத்தையும் குறித்து வச்சுட்டார். புதுசாக ஒன்று ஆண்டவர் செய்ய போகிறதே இல்லை. இதில் வேற நம்ம புதுசாக வேற ஆண்டவருக்கு வேற அட்வைஸ் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த சிச்சுவேஷன் போயிட்டு இருக்குதே உங்களுக்கு தெரியுமா? நம்மளை ஆண்டவர் கை விட்டுட்டார் அப்படிங்கிறது என்ன காரணம் அப்படின்னா, நாம இதில் இன்னொரு கொடுமை ஒன்று இருக்கு. நாம உயர்த்தப்படலைங்கிறது ஒரு வருத்தம். நமக்கு எவன் பிடிக்காதோ அவனை உயர்த்தி இருப்பார். இருக்கிறதுலே அதுதான் நமக்கு ரொம்ப கொடுமை. நான் கூட பரவாயில்லைங்க, என்னை விடுங்க, அவன் என்ன பண்ணான்னு மேலே கூட்டு வந்தார். இது பெரும்பாலும் சபையில் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் மேலே அந்த கோபம் வரும். பாஸ்டர் இத்தனை வருஷம் சர்ச்சுக்கு வரோம், நம்ம கண்ணுக்கு தெரில, என்ன பண்ணார்னு அவரை தூக்கி மேலே நிற்க வச்சு பாட்டு பாட விட்டுட்டார் அதுக்குள்ள அப்படிம்பார். அப்படின்னு விசுவாசிக்க ஒரு எண்ணம். அதாவது இந்த புல்பீட்டுக்கு நிற்கிறதுக்கு கர்த்தர் யாரை முன்குறிக்கிறாரோ அவர்கள் தான் நிற்க முடியும். இங்கே அதுக்கு ஏஜோ அனுபவமோ அதெல்லாம் கர்த்தர் பார்வை இருக்குது. மோசேக்கு அப்புறம் யார் வரணுங்கிறது ஒரு காரணம் இருக்கு. நியாயமாக பார்த்தா மோசேக்கு அப்புறம் வேற யாரோ தான் வரணும். ஆனால் வந்தது யாரு? யோசுவா வந்துட்டாரு. இவங்க எல்லாம் என்ன நினைச்சாங்க? நாம ஆசாரிப்பு கூடாரத்தில் நிற்கிறோம், அந்த வேலை பார்க்குறோம், இந்த வேலை பார்க்குறோம், அடுத்து மோசேக்கு அப்புறம் நம்ம தான் நடத்த போறோம் நினச்சிக்கிட்டு இருந்தா, சம்மந்தமே இல்லாமல் மலைக்கடியில் உட்காந்துட்டு இருக்க ஒரு பையனை கூப்பிட்டு வந்துட்டார். தம்பி நீ வா, நீ தான் நடத்து அடுத்துன்னு. இப்போ அத்தனை பேருக்கு எப்படி இருக்கும்? இப்போ இவனுக்கே பயமா இருக்கு. யாருக்கு? யோசுவாவுக்கே பயமா இருக்கு. ஆண்டவரே, இவ்வளோ பேரை நான் எப்படி நடத்துறது அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடு இருப்பேன். இப்போ பிரச்சனையே அதுதான். மோசே கூட இருக்கும்போது தான் அவனுங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணானுங்க. மோசே கூட இருக்கும்போது தான் முறுமுறுத்தானுங்க. மோசே கூட இருக்கும்போது தான் எதிர்த்து பேசினானுங்க. மோசே கூட இருக்கும்போது தான் என்னை கொல்ல பாத்தியான்னு கேட்குறானுங்க, வழியில் கொண்டு வந்து சாகடிக்க பாத்தியான்னு கேட்குறாங்க. இப்போ இவர் சொல்றாரு, நான் மோசே கூட இருந்தது போலவே இருக்கிறேன். அதுக்கு நம்ம இருக்காமே இருக்கலாம். அவன் கூட இருக்கும்போது தான் இவ்வளோ பிரச்சனை வந்துச்சு ஆண்டவரே. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் மோசையோடு கூட எப்படி இருந்தேனோ அப்படி உன் கூட இருப்பேன்னு அர்த்தம். அதாவது மோசே கூட இருந்த மாதிரி இவங்க பார்த்த மாதிரி நீ பார்க்க மாட்டே. நல்லா கவனிச்சு பாருங்க. யோசுவா கிட்ட கர்த்தர் வந்த பிறகு ஒரு தடவை கூட அவர்கள் முறுமுறுக்கவில்லை, ஒரு தடவை கூட எதிர்த்து பேசவில்லை, ஒரு தடவை கூட அவனுங்க என்ன செய்யல, அவங்களுக்கு விரோதமா ஒரு வார்த்தை பேசல. கானான் போய் சேர்ற வரைக்கும் பொறுமையா இருந்தானுங்க. எதுக்கு உங்களுக்கு சொல்றேன் தெரியுமா? சில நேரத்தில் கர்த்தர் யாரை உயர்த்த வேண்டும் என்று வைத்திருக்கிறார் என்றது கர்த்தருக்கு நல்லா தெரியும். இவனை கொண்டு வந்து இந்த நேரத்தில் இப்படி உயர்த்தினா அது நல்லதா முடியும் அப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும். காட் ப்ரீ பிளான்டு எல்லாமே. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிற காரியம் நடக்காது. நாம நினைச்சிட்டு இருக்கிற காரியம் நடக்கணும்னு நினைக்க கூடாது. நாம ஆண்டவருக்கு பிளான் கொடுக்க வேண்டியதில்லை. அவர்கிட்ட ஏற்கனவே ப்ளூ பிரிண்ட் இருக்கு. அவர் தான் அடிக்கடி சொல்வாரு, நான் உனக்கு காண்பித்த மாதிரியின்படியே நீ கட்டுவதற்கு, ஆமா, நீ உன் இஷ்டத்தை யூஸ் பண்ணாதன்னு அர்த்தம். நீ எதுவுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிடாத. ஆல்ரெடி எவ்ரி திங் இஸ் ப்ரீ பிளான்ட். இன்னைக்கு இதுதான் இங்க பிரச்சனை. இதுல இன்னொரு கூட்டம் இருக்கு, அது இதை விட கொடுமையான கூட்டம். ஆமான் கூட்டமே இங்க இருக்குங்க. அது என்ன தெரியுமா? இது எப்படியாவது அவனை தட்டி விட்டு மேலே வந்துடலான்னு ஒரு நினைப்பில் இருக்கும். எப்படியாவது அவனை தட்டிட்டு என்ன செஞ்சிடலாம். இவன் எப்படிப்பட்ட ஆட்கள் தெரியுமா? இவங்க எல்லாரும் இதில் ஆக்சுவலாக உண்மையாக பார்த்தீங்கன்னா
மொர்தெக்காய் ராஜாவை காப்பாற்றி இருக்கிறான். ஆனால் அவன் அதை பற்றி என்ன செய்யல, ஒரு பெருசாக நினைக்கல. அவன் எங்கேயோ ஒரு வாசலில் போய் ரோட்டில் உட்காந்துருக்கிறான். இது என்ன சொல்கிறது, ராஜா செலக்ட் பண்ணி மேலே வந்தாள். ஆனால் எஸ்தர் புஸ்தகத்தை நான் படித்த வரைக்கும் ஒன்று மட்டும் எனக்கு நல்லா தெரியுது, ஆமானை விட கொஞ்சம் அறிவு குறைவு தான் அந்த ராஜாவுக்கு. உடனே மோதிரத்தை கழட்டி கொடுத்துறான் எல்லார்ட்டையும். ஆமான்ட்டையும் கழட்டி கொடுத்துட்டான், மொர்தெக்காய்ட்டையும் கழட்டி கொடுத்துட்டான், யார் போய் கேட்டாலும் கழட்டி கொடுத்துட்டான் அந்த ராஜா, அகாஸ்வேரு ராஜா. அவன் என்ன பண்ணிட்டான், ஆமானத்துக்கு மேலே உட்கார வச்சுட்டான். உட்கார வச்ச உடனே ஆமான் மாதிரி ஆட்கள் இருப்பாங்க கொஞ்சம் பேர், இது வேலையே பார்த்துருக்காது, ஆனால் மேலே உட்காரணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு குரூப் இருக்குது. இது இந்த ஆமான் குரூப்பு. இது சும்மாவே மேலே உட்காந்துக்கணும்னு நினைக்கும். இப்போ திடீர்னு இந்த எல்லா வேலையும் செஞ்சுட்டு ஒருத்தன் பின்னாடி உட்காந்துருப்பான். சில நேரத்தில் அப்படிப்பட்டவர்கள் நெருடலாக இருக்கும். என்ன நமக்கு ஒன்றுமே இல்லையே, ஒரு உயர்வு இல்லையே, ஒன்றுமே செய்யலையே, யாருமே கண்டுக்க மாட்டாங்களே. நான் சொல்கிறேன், யாருமே உங்களை கண்டுக்கவே வேண்டாம். உங்களை பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. பரலோகம் ரிஜிஸ்டர் பண்ணிக்கிட்டே இருக்கு. நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அவருடைய ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு கொண்டே இருக்கு, ஞாபக புஸ்தகத்தில் இருக்கு. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஒருத்தர் உண்மையாக வேலை செஞ்ச ஒருத்தனை கர்த்தர் விடவே மாட்டார். எனக்கு பைபிளில் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா, தேவன் நம்ம உண்மையாக செஞ்ச ஒரு விஷயத்தை கூட, அன்னைக்கு செஞ்ச ஒரு விஷயத்தை கூட மிஸ் பண்ணாமல் பைபிளில் எழுதியிருப்பார். இந்த யாபேசுங்கிறவன் யாருனாவது உங்களுக்கு தெரியுமா? எதை பற்றி, அவனை பற்றின எந்த குறிப்பாவது உங்ககிட்ட இருக்குதா? ஆனால் அவன் பண்ண ஒரு ஜெபம் மட்டும் அதில் இருக்கும். அவன் உண்மையாக ஒரு ஜெபம் பண்ணியிருக்கான். அந்த ஒரு ஜெபத்தை கூட விடாதபடிக்கு கர்த்தர் அதில் மென்ஷன் பண்ணி வச்சிருக்கிறார். அதையே மென்ஷன் பண்ணி வச்சிருப்பாருன்னா, நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் செய்த அத்தனை காரியங்களையும் கர்த்தர் முன்குறித்து தான் வச்சிருக்கிறார். இன்னைக்கு பெரிய பெரிய ஊழியக்காரங்களாம் இருக்கிறாங்கல்ல, இவங்கெல்லாம் இன்னைக்கு பெருசாக இருக்கும் போது தான் நீங்கள் பார்க்குறீங்க, சரியா? ஆனால் இவர்கள் ரட்சிக்கப்பட்ட புதுசில் அவங்க சபையில் அவங்க எவ்வளோ உண்மை உள்ளவர்களாக இருந்தாங்கன்னு கர்த்தர் பார்த்ததுனால தான் இன்னைக்கு அவங்க பெரிய ஊழியக்காரராக மேலே உட்காந்துருக்கிறாங்க. ஆண்டவர் யாரையும் சும்மா கொண்டு மேலே உட்கார வைக்கிறது இல்லை. சும்மா இருந்துட்டு போட்டோம். நம்ம சாமுவேல் பார்த்தீங்கன்னு சொன்னால், தாவீது அண்ணன் இந்த ஈசாயோடைய முதல் பையனை பார்த்த உடனே என்ன பண்ணிடுவார் தெரியுமா? எழுந்திரிச்சு போய் அபிஷேகம் பண்ண போயிடுவார் ராஜாவா. அப்போ ஆண்டவர் சொல்வார், நீயோ முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்குறேன். ஆள் பார்த்தா வாட்ட சாட்டமாக இருக்கான். அப்படி பார்த்த உடனே ஓ சூப்பர், இவனை தான் ராஜாவாக இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஏந்திரிச்சு போயிட்டான். ஆனால் தாவீது வரும்போது பார்த்தீங்களா, சாமுவேல் என்ன பண்ணுவான்னு, அவனை பார்த்தாலே, இப்போ 8 பேர் வீட்டில் 7 பேர் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அப்போ மிச்சம் ஒருத்தன் தான் இருக்கான். அப்போ யாராக தான் இருக்கணும்? ராஜா. இது நார்மல் காமன் சென்ஸ் இல்லையா? நார்மல் காமன் சென்ஸ். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்னு கேட்ட மாதிரி. அப்போ பாருங்க, 8 பேர் வீட்டில் இருக்கான், 7 பேர் இல்லைன்ட்டாரு. அப்போ கண்டிப்பாக யார் தான்? 8ஆவதா உள்ளவன் தான். ஆனால் தாவீது வரும்பொழுது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சாமுவேலை பார்த்து நீ எழுந்து அவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீது வரும்போது இவர் என்ன பண்ணியிருக்காரு? உட்கார்ந்தே இருக்காரு. ஆனால் முதல் பையன் வரும்போது என்ன பண்ணிட்டாரு? அது என்னன்னா, இவர் வெளியே பார்க்குறாரு, வாட்டா சட்டமாக இருக்கான். இவர் வரதை பார்க்குறாரு. இவன் பார்த்தா வனாந்தரத்தில் ஆடு மேய்ச்சிட்டு நல்லா வேர்க்க விறுவிறுக்க தம்பி ஓடி வரான். நல்லா சோப்பாக தான் இருக்கான் பையன், பார்க்கறதுக்கு சிவந்த மேனி உள்ளவன் இருக்கு. ஆனால் ராஜா மாதிரி இல்லை இல்லையா? பார்க்கறதுக்கு என்ன மாதிரி இல்லை? ராஜா மாதிரி இல்லை. ஆனால் கர்த்தர் பார்வைக்கு அவன் தான் ராஜா. கர்த்தர் பார்வைக்கு அவன் ராஜாவாக தெரிகிறான். அதே தேவன் தான் இன்னும் உங்களையும் என்னையும் பார்த்து கொண்டே இருக்கிறார். அதே தேவன் தான் உங்களை என்னையும் செலக்ட் பண்ணி கொண்டு இருக்கிறார். ஏன் இன்னைக்கு செலக்ட் பண்ணாரு? இன்னைக்கு சில பெரிய ஊழியக்காரங்களாம் அன்னைக்கு ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி வெளிப்படுத்தின விசேஷம் ஒரு பைபிள் ஸ்டடி எடுக்கிறதுக்கு என்னை வர சொல்லியிருந்தாங்க ஒரு நாட்டில். ஸோ ஃப்ளைட்லாம் டிக்கெட்லாம் போட்டு கொடுத்தாங்க. போய் இறங்கிட்டு ஏர்போர்ட்டில் நிற்கிறேன். அவர் ஒரு சீனியர் பாஸ்டர். அவர் வந்தார். அவர் அப்போ தான் என்னை பார்க்குறாரு. ஃபஸ்ட்டு காரை விட்டு இறங்கினார். இப்படி என்னை பார்த்தாரு. நீங்களா வெளிப்படுத்தின விசேஷம் எடுக்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாண்ண. எந்த பைபிள் காலேஜ் படிச்சிங்கன்னாரு. எந்த பைபிள் காலேஜும் போகல என்ன. சரி வாங்க. இவ்வளோதான் வரவேற்பு. அவர் எதிர்பார்த்தது என்னன்னா, வெளிப்படுத்தின விசேஷம்னா நல்ல ஆள் பார்க்க ஸ்டவுட்டா, நல்ல ஹைட்டா, கம்பீரமா பிரைஸ் த லார்ட் அப்படி அந்த பிரைஸ் த லார்டை கொஞ்சம் ஏற்ற இறக்கத்தோடு சொன்னால் தான் நல்ல ஊழியக்காரர். தெரியுமா உங்களுக்கு? வேத பண்டிதராக இருந்தால் அவர் எப்படி சொல்லணும்? பிரைஸ் த லார்டை, பிரைஸ் த லார்ட், நல்லா இருக்கீங்களோ அப்படி கேட்டால் தான் அவங்க பாஸ்டாக ஒத்துப்பாங்க ஒரு காலத்தில்.
இப்போ என்னெல்லாம் அவங்க ஒத்துக்கவே இல்லை ஆரம்பத்தில். அதுவும் வெளிப்படுத்தின விசேஷம்னா ஒத்துக்கவே இல்லை. கன்ஃபார்மாக நான் எடுக்க மாட்டேன்னு முடிவு பண்ணிட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன், வெளியே பார்க்குறாங்க, ஆனால் கர்த்தர் பார்த்து வச்சிருக்கிறார். இன்னைக்கு இல்லை, நீ முதல்ல உன் சபையில் ஒரு நாள் பாய் போட்டல்ல, ஒரு நாள் உங்கள் சபையில் உட்காந்து பெருக்குனீங்கல்ல, யாருக்கும் தெரியாத போது டாய்லெட்டை க்ளீன் பண்ணீங்கல்ல, அன்னைக்கே கர்த்தர் முடிவு பண்ணி வச்சிருக்கிறார். ஒரு நாள் உனக்கு ராஜவஸ்திரம் தரித்து குதிரையின் மேல் உட்கார வைத்து உன்னை ஊர் முழுக்க இவன் என்னுடைய பையன் என்று சொல்ல வைப்பேன் என்பதை கர்த்தர் அன்னைக்கே நிர்ணயம் பண்ணிட்டார். காரியம் மாறுதலாய் முடிந்தது. எல்லாரும் நினைச்சாங்க இவன் தான் சொல்லி, அவனே நினைச்சா நான் தான் சொல்லி. ஆனால் கர்த்தருடைய பார்வை மொர்தெக்காயின் மேல் இருக்கிறது. எப்பவுமே நினச்சிக்காதீங்க எல்லாத்துக்கும் நம்ம தானும் நினச்சிக்க கூடாது. ஆண்டவர் சிலரை உயர்த்தும் போது இன்னொரு விஷயத்தையும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதில் கர்த்தர் ஒருத்தனை உயர்த்தும் போது அந்த உயர்வுக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்கள். புரியுதா? இவனுக்கா இந்த ஆளுக்கா அதெல்லாம் என்னால் முடியாது. சவுலை தேவன் ராஜாவாக ஏற்படுத்தின உடனே ஜனங்கள் என்ன சொன்னாங்களாம், பேலியாளின் மக்கள் என்ன சொன்னாங்களாம், இவனா நமக்கு ராஜா. பல நேரங்களில் நம்ம அப்படி தான் இருக்கிறோம். சிலரை கர்த்தர் உயர்த்தும் போது, வேலை ஸ்தலத்தில் நீங்கள் இருப்பீங்க, உங்களை விட கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் கம்மியான ஆளாக இருப்பார், படிப்பு குறைவாக இருப்பார், திடீர்னு அந்த ஆளை தூக்கி உங்களுக்கு மேலே உட்கார வச்சுருவாங்க. ஏன் தெரியுமா கர்த்தர் அப்படி வைக்கிறாரு? உன்னுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பெருமைகள் கொஞ்சம் இருக்கு, அதையெல்லாம் உடைக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். கர்த்தர் ஒருத்தனை உட்கார வைக்கும் போது மேலான அதிகாரத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டியது அவசியமாக இருக்கிறார். ஒரு தம்பி திடீர்னு அவங்க அப்பா இறந்துட்டார். ஆனால் அவங்க அப்பா அதுக்கு முன்னாடியே அவனை பாஸ்டராக உருவாக்கி எல்லாம் ரெடி பண்ணிட்டார். ஆனால் ஒரு நாள் இறந்துட்டார். இப்போ அந்த தம்பி அப்படியே பாஸ்டர் ஆன உடனே அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்ரேஷன் ஒன்று உட்காந்துருக்குல்ல உள்ள, அவர்களுக்கு இவனை ஏற்றுக்கொள்வது எப்படி இருக்கும்? கஷ்டமாக இருக்குது. எப்படி இருக்குது? நான் பார்த்து விளையாடின பையன், நான் பார்த்து வந்த பையன், இவனா நமக்கு போதிக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய முடியும்? ஏலிகிட்ட பேசிக்கிட்டு இருந்த ஆண்டவர் திடீர்னு சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிச்சிட்டாரு. சாமுவேல்கிட்ட பேச ஆரம்பிச்சா ஏலி எவ்வளோ கெட்டவன் தான், ஆனால் அவங்ககிட்ட ஒரு நல்ல குணம் இருந்துச்சு. கர்த்தர் சாமுவேல்கிட்ட பேசுறாருன்னு தெரிஞ்ச உடனே கர்த்தர் என்ன சொன்னார்னு கை கட்டி கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவர் உனக்கு என்ன சொன்னாரோ அதை எனக்கு சொல்லு. ஆண்டவர் சில நேரங்களில் உங்களுக்கு மேலாக ஒருத்தரை உட்கார வைக்கும் போது நீங்கள் வயதில் பெரியவர்களாக இருந்தாலும் அனுபவத்தில் பெரியவர்களாக இருந்தாலும், இந்த சர்ச்சில் உட்காந்துட்டு ஒரு 30 தடவை 40 தடவை பைபிளை மொத்தமாக படித்து முடிச்சிருப்பாங்க. அவங்களுக்கு மேலேருந்து எது பேசினாலும் அவங்களுக்கு என்ன ஆகாது? சாட்டிஸ்ஃபையே ஆகாது. இதெல்லாம் நான் அந்த காலத்திலேயே கேட்டேன், இதெல்லாம் அவர் அன்னைக்கே பேசிட்டார். இப்படி பேசிக்கிட்டு ஒரு குரூப் உட்காந்துருக்கோம். இன்னைக்கு ஒரு சபைக்குள்ள உட்காந்துக்கிட்டு இந்த ஆமான் மாதிரி என்னைத்தான் கனம் பண்ணுவார் ஆகும். ஆண்டவர் சொல்றாரு, நீ இல்லை வேற ஒருத்தன் இருக்கான். அந்த வேற ஒருத்தனை கனம் பண்ணும் போது ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வரணும். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணணும். எல்லாத்துக்கும் எல்லாரையும் கர்த்தர் என்ன செய்யறதில்ல, செலக்ட் பண்றதில்லை. ராஜாவா இருக்கிறதுக்கு தாவீது தான் கரெக்டு, ஆனால் தளபதியா இருப்பதுக்கு யோவாப் தான் கரெக்ட். அவனை தான் அங்கே செலக்ட் பண்ண முடியும். யோவாப் நினைக்கக்கூடாது நான் ஏன் ராஜாவா இருக்கக்கூடாது, நான் தான் சண்டை போட்டு இந்த தாவீது ராஜாவா இருக்கிற பல யுத்தத்துக்கு நான் தான் நல்லா பண்ணியிருக்கிறேன், நான் ஏன் ராஜாவா இருக்கக்கூடாது? நீ இருக்க முடியாது தம்பி, நீ ராஜாவாக இருக்க முடியாது. ஏன்னா அது அபிஷேகம். கர்த்தர் அவனை மேலே உட்கார வச்சிருக்கிறாரு. உனக்கு இன்னொரு அபிஷேகம், அவனுக்கு உதவி செய்கிற அபிஷேகம். பல நேரங்களிலே நான் மொர்தெக்காயாய் இருக்க வேண்டும், ஆமான் மொர்தெக்காயாய் மாறவே முடியாது. காரியம் மாறுதலாய் முடிந்தது. இந்த எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்காதீங்க. ஆண்டவருக்கு தெரியும் நீங்கள் செய்கிற காரியங்களை கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் ஒரு சின்ன ஒரு வெள்ளி காசு போட்டால் கூட கர்த்தர் அதை பார்த்தாராமா? நீங்கள் செய்கிற ஒரு சின்ன காரியத்தையும் பரலோகம் பார்த்து கொண்டே இருக்கிறது. the day will come, அந்த நாளிலே கர்த்தர் உங்களை உயர்த்தி மேலே உட்கார வைக்க வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா.